ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆன்லைன் ஷாப்பிங் அனிமேயோட எபிசோட் 4 தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். அங்க ஒரு மாசம் கடந்து போகுது. அங்க இதே மாதிரி தான் அவனோட வாழ்க்கை ரொம்ப நார்மலா போகுது. நான் திடீர்னு அங்க பயங்கரமா சத்தம் கேக்குது. அங்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ பார்க்க வரா. சைட்ல யாரோ ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்புக்கு போறான்னு இருக்காங்க. என்னோட கேரவேன அந்த பேண்டிட்ஸ் அவங்க வந்து தாக்கிட்டாங்க. என்னோட பொண்ணையும் அவங்க தூக்கிட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ எல்லாத்தையுமே நான் தரேன். தயவு செஞ்சு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா நாங்க கில்ட கிட்ட பேசணும். ஆனா கில்ட சொன்னபடி பார்த்தா எப்படியோ ஒரு மாசம் ஆச்சு ஆகும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. இத பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. அந்த சாகாவோட குழு லீடர் சாகா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளக்கார கும்பலோட லீடரா. அவரு தான் பொண்ணையும் மர்ச்சன்டைஸையும் தூக்கிட்டாங்களாம். அப்புறம் தான் ஹீரோ வருவானா. அங்க இப்பதான் ஹீரோக்கே புரியுது அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோக்கு ரூட் விடல அந்த பொண்ணு தான். இந்த சைடு அந்த பொண்ணு ஒரு இடத்துல மாட்டிக்கிறா. அந்த பர்சன் வந்து சொல்றான், பரவாயில்லையே நீ வந்து ரொம்ப அழகா இருக்க, ஆனா உன்னோட கண்ணுல இருந்து ஒரு டிராப் கண்ணீர் கூட வரல. இங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீ ரொம்ப கவர்ச்சியா இருக்கியா, என்ன வேணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சைடு அங்க ஹீரோ கிட்ட ஒரு கெஞ்சி கேக்குறாரு, கெனிச்சி நீ வந்து என்னோட டாட்டரை காப்பாத்தணும் ப்ளீஸ், நான் வந்து என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். கேட்டோன்னே கெனிச்சி அவங்க பழைய விஷயத்தை யோசிச்சுட்டு அப்படியே ஒத்துக்கிறான். நான் எதுக்கு ஒத்துக்கினேன் எனக்கு சரியா தெரியல, இருந்தாலும் நான் இதை பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி என்கிட்ட ஷாங்க்ரெலா அதுவும் இருக்கு. நான் வந்து இதை பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும். ஏன்னா ப்ரிப்பரேஷனுக்கு நான் தயாராகணும். அதுக்கேற்ற மாதிரி அவர் பணத்தையும் தராரு. நான் இது வரைக்கும் இந்த உலகத்துக்கு வந்து எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கினேன். அதை வித்து நான் பணமாக்கி நான் இன்னமும் பணத்தை சம்பாதிச்சேன். ஆனா எனக்கு அப்போ வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது, எப்ப நம்மளுக்கு அதிகமா பவர் இருக்கோ அந்த டைம்ல நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதுவும் அதிகமாகும். நான் ஒரு ஆர்டினரியான 40 வயசு ஆளு தான், இருந்தாலும் என் கிட்ட பவர் இருக்கு, நான் விட்டு கொடுக்க போதில்லை. இதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப தூரமான இடத்துல இருக்காங்களா. கெனிச்சி இதுக்காக ரைட் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் வாங்குறான். அது ஒரு மிகப்பெரிய வண்டி. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்களா. உங்ககிட்ட சொல்றான் எல்லாருமே தள்ளி போங்க, ஏன்னா நான் இப்போ ஒரு விஷயத்த சமன் பண்ண போறேன். அதே மாதிரி இது ரொம்ப பெருசு, அதனால இங்க நிக்காதீங்க. அதை சமன் பண்ணி விட எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவர் வந்து ஒரு மேஜா. இப்பதான் கெனிச்சி அங்க சொல்றான், இது வந்து ஹார்ஸே இல்லாம ஓடும், அதாவது இது ஒரு கேரேஜ் மாதிரி தான். இதுல எத்தனை பேர் வேணாலும் போலாம், என் கூட யாராச்சும் வரதுக்கு தயாரா இருக்கீங்களா. நம்ம எதிர்க்க போது அந்த சாகா அவன் மேல ஒரு மிகப்பெரிய பவுண்டி இருக்கு. அப்படி நீங்க என் கூட வந்தா உங்களுக்கு ஏத்த மாதிரி வெப்பனையும் மத்த விஷயத்தையும் நான் தரேன். நீங்க பணக்காரனாவும் மாறலாம். நீங்க கவலைப்பட வேணாம், நம்ம அவசரப்பட்டு எல்லாம் போகவும் தேவையில்ல. அப்படி இவன் என்னதான் சொன்னாலும் அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு. நான் எதிர்க்க போற பர்சன் ஒன்னும் சாதாரணமான பர்சன் இல்ல, அவன் சாகா. கில்டே பார்த்து கொஞ்சம் பயப்படும். அதனால கெனிச்சி ரொம்ப சோகமா வரான். திடீர்னு அந்த பூனையும் வந்தா அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ ஒண்டி தான் எனக்காக ஜாயின் பண்ணணும் வந்திருக்க போல. பூனை ஒண்டி இல்ல, நாங்களும் தான். நான் நீ ஒண்டி அங்க போற, இந்த பூனையும் போதா, நாங்க என்ன சும்மா இருப்போம், எல்லாருமே அதனால தான் வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவன் வெப்பனை கொடுக்க அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா வரா. அந்த வெப்பன் அது அவ்வளவு அருமையா இருக்கு. மத்தவங்களும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு கிடைச்ச வெப்பனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அது ரொம்ப அற்புதமா இருக்கு. அது இது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்ல அப்படிப்பட்ட வெப்பனை. இதுதான் என்னோட மேஜிக்கோட ஸ்ட்ரென்த். உண்மையை சொன்னா இது ஒன்றும் மேஜிக் இல்ல, இது ஒரு பொய் தான். இப்படி இவன் சொல்லும் போது அந்த நைட்டை வந்து ஜாயின் பண்றான். நைட்டை பார்த்தோன்னே கெனிச்சி ரொம்ப ஆச்சரியமா வரான். அட நீங்களா? ஆமா நானும் வந்திருக்கேன். ஏன்னா நான் வந்து இதை தயார் பண்ணிட்டேன். நான் கொடுத்த அந்த அயனை வச்சு இதையே நீ தயார் பண்ணிட்டியா? ஆமா நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். இதை வச்சு அவனோட தலையை அப்படியே வெட்டி போடணும். அட இவரு கொஞ்சம் ஸ்கேரியா இருக்காரு. இப்படி இவன் யோசிக்கும் போதே அங்க ஒரு வாய்ஸும் வந்து, நானும் வரேன். யாராதுன்னு பார்த்தா அந்த வயசானவர் தான். நீங்க வந்து இந்த மாதிரி காலத்துல எங்க கூட வரப்போறீங்களா? கொஞ்சம் அது டேஞ்சரான விஷயம். அதான் எனக்கு வயசா இருந்தாலும் எனக்கு திறமை அது வந்து குறையவே இல்லை. அவர் ஒரு மேஜிக்கையும் பண்ண அதை பார்த்தாவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். இங்க வந்து ஒரு மேஜா? ஆமா நான் ஒரு மேஜா இருந்தேன். இப்போ நான் ரிட்டையர் ஆயிட்டேன். இந்த அளவுக்கு காம்பேக்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருப்பேன். அதே மாதிரி நீ பண்ண வித்தியாசமான மேஜிக் அதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியமான, அதை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும். இப்படி இவரு சொல்லும் போதே அங்க இன்னொரு வாய்ஸும் வந்து, நானும் உங்க கூட வரணும். பாட்டிமா நீங்களுமா? ஆமா நீ வந்து என்ன அப்படியே விட்டு போக போறியா? அட்லீஸ்ட் என்னால அங்க வந்து உங்களுக்காக சாப்பாடையாச்சும் கொடுக்க முடியும்ல. இப்படி பிரச்சனை வந்தா நான் கண்டிப்பா அங்கிருந்து ஓடி போயிடுறேன். இதை கேட்டோன்னே அவங்களுக்கும் வேற வழி தெரியல. அங்க கெனிச்சியும் அப்படியே தூக்கி வர்றான். அப்புறம் அங்க ஏகப்பட்ட ஆளுங்க கிட்ட அவன் கேட்கறான். இருந்தாலும் யாருமே அங்க ஒத்துக்கல. சரி அப்பனா நம்ம ஒண்டி தான் போற மாதிரி இருக்கும். பிரிமுலாவோட அப்பாவும் அங்க கேட்கறாரு, நான் வந்து உங்க கூட வரலாமா? ஏன்னா என்னோட பொண்ணை நானும் தானே காப்பாத்தணும். இல்ல இப்போதைக்கே நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, மீதி விஷயத்த நாங்க வந்து பாத்துக்கிறோம். நிம்மதியா இருங்க, நாங்க வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். கண்டிப்பா நாங்க உங்களோட பொண்ணை காப்பாத்தியே தீருவோம். கேட்டோன்னே அவருக்கு ஆனந்த கண்ணீரா வந்தாங்க. சீன்ல கில்டுக்கு போயும் இதை ரெஜிஸ்டர் பண்ண அங்க இருக்கிற பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா வரா. நீங்க வந்து இந்த கொஸ்டியை எடுக்க போறீங்க? ஆமா இதை வந்து நான் எடுக்கிறதுக்கு காரணம் பிரிமுலாவை நான் காப்பாத்தணும். அதே மாதிரி இந்த நாட்டோட அந்த பயங்கரமான ஆளு அவங்க கூட நான் சண்டை போடுற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் அவங்களோட படையும் அவங்க போக ஆரம்பிக்குது. இந்த சைடு அங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, உங்களால இன்னும் கண்டிப்பா அந்த 50 பேர் இருக்கிற அந்த குழுவை தோக்கடிக்க முடியுமா? நான் இவங்க போறதும் 7 பேர் தான். அங்க சில பேரும் தப்பா பேசுறாங்க. இவன் கண்டிப்பா காசை தூக்கிட்டு அப்படியே ஓட போறான்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க அப்படியே போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு பிரிமுலாக்கும் ஒரு சின்ன பொண்ணு சாப்பாடு கொண்டு வரலா. அவளுக்கு அங்க பயங்கரமா பசி எடுக்குது. இதை பார்த்தோன்னே அவ சாப்பிட சொல்றா. அவ இதை கேட்டோன்னே சாப்பிட்றா. அங்க இப்பதான் பிரிமுலாவே சொல்றா, நீ கவலைப்படாத, நம்மளுக்கு உதவி அது
தன்னால வரும். கோடு வந்து காப்பாத்துவாங்களா? கண்டிப்பா உதவி கண்டிப்பா வரும். இந்த சைடு ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அங்க சமையல் எல்லாம் செஞ்சு கொடுக்குறான். அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அந்த பூனைக்கும் சாப்பிட தந்திருப்பானா? அதை பார்த்து இவங்க கேக்குறாங்க, அது என்னது? அதுவா, அது அனிமலுக்குன்னு தயார் பண்ண ஒரு ஃபுட்டு தான். அப்படியா? அப்போ நானும் அதை டேஸ்ட் பண்ணணும். உங்களவங்க பீஸ்ட் தானே, அதை சாப்பிட்டு பார்த்தா அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அதே மாதிரி அந்த வயசானவரும் சாப்பிட்றாரு. இதை பார்த்து அவன் கொஞ்சம் ஆச்சரியமாகறான். இதுக்கப்புறம் அங்க ஒரு பிளானையும் போட்டு அந்த பாட்டி மாவை இங்கே ஒரு நாளைக்கு தங்க சொல்றாங்க. அங்க வாக்கி டாக்கிய குத்து அந்த பீஸ்ட் பொண்ணை அனுப்பி விட்டுறாங்க. பீஸ்ட் பொண்ணு கிட்ட அவன் பேச ட்ரை பண்ண. இதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியமாகறா. இது என்னது? இதுல இருந்து வாய்ஸ் ஆகுது. நான் அதான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னல, இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் தான். இது வழியா நம்ம தூரத்துல இருந்தும் பேச முடியும். அட, இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் மேஜிங்க கிட்ட கூட இல்ல. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுக்கப்புறம் அவன் அந்த ஏரியாக்கு வரா. அங்க விஷயத்தை கேட்டா அங்க ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்களா. யாருமே ஒரு மாதிரி குடிச்சுன்னு இருக்காங்க. அங்க வாய்ஸை வச்சு கேட்கும் போதே தெரியுது ஒரு ஆளுங்க ஒரு ஏரியால இருக்காங்கன்னு. அப்பனா நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க வந்து இங்கே இருங்க, நாங்க மீதி விஷயத்த பாத்துக்கிறோம். கண்டிப்பா நான் ஒரு நாளைக்கு இங்க வெயிட் பண்றேன். அப்படி நீங்க வரலனா தோத்து போன மாதிரி ஆச்சு. கில்டுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிடுறேன். அதாவது அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பா அங்க வருவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல போற வழியில அந்த பீஸ்ட் மேனும் ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்க, இங்க இதுக்கு முன்னாடி பேட்டிலே பண்ணதில்ல, அதே மாதிரி யாரையுமே கொன்னதும் இல்ல. அப்பனா இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். அதை இவன் ட்ரை பண்ண ஒரு மாதிரி ரொம்ப போதி ஆகுறான். அட, இப்போ நான் ரொம்ப அற்புதமான நிலையில இருக்கேன். இப்போ நான் சாகுறதுக்கும் ரெடியா இருக்கேன். யாரை வேணாலும் என்னால போட்டு தள்ள முடியும். அப்படியே ஆளும் ஒரு மாதிரி போதையில அங்க போயின்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த இடத்த காட்டினா அந்த இடமே ஒரு விதமா இருக்கு. அங்க நிறைய பேர் மட்டையாகி கிடக்குறாங்க. பாத்தீங்களா, அங்க ஹீரோக்கும் தெரியுது. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அவங்க இருக்கிறது ஒரு பழைய கேசல் தான். ஒரு கேட்டும் இருக்கு. ஏகப்பட்ட ஆளுங்களும் இருப்பாங்க. நம்மளுக்கு சரியான டைம்னா அது நைட்டு தான். அவங்க குடிச்ச மட்டையா இருக்கும் போது நம்ம பயங்கரமா அவங்களை தாக்குனா அது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அவ ஆரோ விட்டு தாக்குறா. இந்த சைடு அந்த ஓல்டு மேன் கேட்டை அப்படியே வெடிக்க வைக்கிறாரு. யாருக்குமே எதுவுமே புரியல. உள்ள வந்து பயங்கரமா அவங்க வெட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொருத்தன் ஹீரோவை தாக்க வர அதுக்குள்ள அந்த பூனை வந்து காப்பாத்துது. இந்த சைடு அங்க ஏகப்பட்ட ஆளுங்களும் வராங்க. அவங்கள விடாதீங்க, சீக்கிரமா போடிங்க. அவ்வளவுதான், இது ஆக்ஷனுக்கான டைம். பெரிய அந்த புல்டோசரையும் வர வைக்கிறான். அதை வச்சு ஏகப்பட்ட பேரை பயமுத்தி பயங்கரமா தாக்கி தள்ளுறான். இதே மாதிரி தான் அங்க யார் வராங்களோ அங்க நைட்டும் பயங்கரமா அந்த கத்தியை வச்சு அப்படியே போட்டு தள்ளுறான். பரவாயில்லையே, இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. இந்த சைடு அந்த மெயின் ஏரியாவை உடைச்சு பார்த்தா அங்க பிரிமுலாவை ஆள காணோம். அவ எங்கேயும் இல்ல. காட் வந்துட்டாங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா. இதுக்கப்புறம் மேலேயும் ஒரு வாய்ஸ் வருது. நீ தேடி வந்தது இந்த பொண்ணு தான், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பொண்ணுக்காக ஒரு மேஜெல்லாம் அவங்க அனுப்புவாங்கன்னு நான் யோசிச்சு பார்க்கல. அதுவும் என்ன நீங்க தோக்கடிக்கணும்னு. பரவாயில்ல, உங்ககிட்ட ஏகப்பட்ட திறமை இருக்கு. உன்னால மாஸ்டர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனா என்ன பிரயோஜனம்? இப்போ வந்து அமைதி, அவங்க எல்லாருமே வெப்பனை கீழே போட்டு கம்முன்னு இருக்கணும். இல்ல இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த பொண்ணு அப்படியே குத்தி இறக்கிடுவேன். ஹீரோக்கும் வேற வழி தெரியல. அவன் கிட்ட ஒரு லேசர் இருக்குமா, அப்படியே அவன் பாயிண்ட் அவுட் பண்றான். இது ஆல்ரெடி அவன் சொல்லி வச்சதுதான். கண்ணு கிட்ட கொண்டு போவேன். அந்த டைம்ல அவன் பிளைண்ட் ஆயிடுவான். அதை நீ ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கரமா தாக்கிடணும். அதே மாதிரி அவன் பண்ண அவனுக்கு கண்ணு தெரியாம போதா, அப்படியே அவ கையிலேயே குத்தேறா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு பிரிமிலாவும் தப்பிக்கிறா. இந்த வாட்டி மண்டையிலேயே அடிச்சு அப்படியே கொண்டுறா. அதனால அங்க பிரிமோலாவை அவன் காப்பாத்திடுறான். என்ன, பிரிமோலா ஒரு மாதிரி சாஞ்சின்னு இருக்காளா, அதனால அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த புல்டோசரை மறைக்க வச்சுட்டு அந்த பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ்ஸையும் அவன் ஏற்பாடு பண்றான். ஏன்னா அவங்க குளிக்க போறாங்க. அதே மாதிரி பிரிமோலா, இந்த சின்ன பொண்ணையும் உன்னால குளிப்பாட்ட முடியுமா? கண்டிப்பா, நான் வந்து அதை பண்ணிடுறேன். அது கூடவே இவளோட முடியும் நீ கொஞ்சம் கட் பண்ணிடு. அதை பார்த்தவ ரொம்ப ஆச்சரியமாவரா. இதையும் நீங்க விக்கிறீங்களா? ஏன்னா இதை வச்சு நம்மளால பிசினஸ் பயங்கரமா பண்ண முடியும். இவ இப்போ ஒண்ணுமே போடல, இருந்தாலும் இவளுக்கு பிசினஸ் அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. என்னதான் 40 வயசானாலும் ஆளே என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்றான். இந்த சைடு அங்க மத்த பொண்ணுங்களும் சொல்றாங்க, ஏய் பிரிமுலா, உனக்கு வந்து எப்படி மத்தவங்கள மாய்க்கணும் நல்லாவே தெரியுதுப்பா. நான் நீ இப்போ ஒண்ணுமே போடல. இதை கேட்டோன்னே அவ துண்டக்கான துணியக்கானு வர்றா. இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணுக்கும் ட்ரெஸ் கொடுக்க அவ அவ்வளவு கியூட்டா இருக்கா. ஆமா, உன்னோட பேர் என்னது? என்னோட பேரு ஆனமோனி. என்னோட பேரு கெனிச்சி. இதுக்கப்புறம் அங்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு புரிய வருது. ஆகவே எதுக்கு தெரியுமா எல்லாருமே எதிர்க்க வரல, ஏன்னா இதை பண்றதே குளோபலோட ஆளுங்க தான் இதுக்கு பின்னாடி இருந்திருக்காங்க. ஏன்னா எங்கான உமன்ஸை கடத்தணும், அதுதான் அவங்களோட பிளான். அதனால கில்டால எதுவுமே பண்ண முடியல. அவங்க பொறுமையா தான் பண்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த சைடு அங்க பாட்டிமாக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏய், நீங்க வந்துட்டீங்க. நான் வந்து உங்களுக்காக எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. இந்த அழகான பொண்ணையும் நீங்க காப்பாத்தினீங்களா? இப்போண்டி என்னோட பொண்ணு உயிரோட இருந்தா கண்டிப்பா இவளோட ஏஜ்ல தான் இருந்திருப்பா. ஓ அப்படியா? அப்போ உங்களுக்கு பொண்ணு இருந்தாளா? என்ன ஆச்சு? வந்து ஒரு நோயினால இறந்து போயிட்டா. சீன்ல எல்லாருமே அங்க நிம்மதியா தூங்குறாங்க. அங்க ஹீரோவும் சொல்றான், பேண்டிட்ஸும் நிறைய பேர் இங்க இறந்து போனாங்க. அவளோட பாடிஸை என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனா இப்போ வந்து நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் தூங்க போறேன்ப்பா. சோ இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த ஒரு அனிமே வந்தாலும் ஸ்டார்டிங்ல அது ஸ்லோவா இருக்கும். ஆனா கண்டிப்பா அது போக போக அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். முக்கியமா 5 இல்ல 6வது எபிசோட நீங்க பார்த்துதான் முடிவு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு அனிமே பார்த்தாலும் ஒரு 6 எபிசோட் ஆச்சு தொடர்ந்து பாருங்க. நான் இதை யாருக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி இந்த அனிமே மொக்கையா இருக்கு அப்படின்னு சொன்னவங்களுக்கு தான். நான் ஏகப்பட்ட அனிமேஸை பார்த்திருக்கேன். அதோட அனுபவத்துல நான் சொல்றேன், ஒரு அனிமையோட பாதி எபிசோட்ஸை நீங்க பார்க்காம முடிவு பண்ண முடியாது. சரி, ஏதோ ஒன்று நான் தேவையில்லாம இதெல்லாம் சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.